அண்ட சராசரத்தையும் ஆளும் பரமேஸ்வரன் அருளால் இதை பார்க்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எவ்வித துன்பமும் துயரமும் இன்றி அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தினரும் மிக்க மகிழ்ச்சியாய் வாழ ஈஸ்வரனை வேண்டிக் கொள்கிறோம். ஆருத்ரா தரிசனம் என்றால் என்ன? பிறப்பே எடுக்காத ஆதியும் அந்தமும் இல்லாத பரம்பொருளுக்கு சிவபெருமானுக்கு உரிய நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் ஆகும். தமிழ் மொழியில் திருவாதிரை என்று கூறப்படும் நட்சத்திரத்திற்கு வடமொழியில் ஆருத்ரா என்று பெயர். இதுவே ஆருத்ரா எனப்படுகிறது. மார்கழி மாத திருவாதிரை நட்சத்திர நாளில் எல்லா சிவாலயங்களிலும் ஆருத்ரா தரிசனம் சிறப்பாக நடைபெறும். ஆனால் பிறப்பே எடுக்காத சிவபெருமானுக்கு பிறந்த நட்சத்திரம் திருவாதிரை என்கிறார்களே எப்படி? பிறவாய் யாக்கை பெற்றோன் பெரியோன் என்று சங்க இலக்கியமான சிலப்பதிகாரம் சிவபெருமானை குறிக்கிறது. சிவபெருமானின் நட்சத்திரம் திருவாதிரை ஆனது பற்றி புராண செய்திகள் என்ன கூறுகின்றன என்று பார்ப்போம். சேந்தனார் வீட்டுக்கு களி உண்ண நடராஜ பெருமான் வந்த அந்த தினம்தான் ஒரு மார்கழி மாத திருவாதிரை நாளாகும். இதை உணர்த்தும் வகையில் இன்றும் ஆதிரை நாளில் தில்லை நடராஜ பெருமானுக்கு களி படைக்கப்படுகிறது. இதனால் சிவபெருமானின் நட்சத்திரம் திருவாதிரை ஆனது. ஒரு காலத்தில் திரேதாயுகா என்ற பெண் பார்வதி தேவியின் தீவிர பக்தையாக இருந்தார். திரேதாயுகாவுக்கு திருமணம் நடந்தது. அக்காலத்தில் திருமணமான 4வது நாளில்தான் சாந்தி முகூர்த்தம் நடக்கும். ஆனால் திருமணமான 3வது நாளிலேயே திரேதாயுகாவின் கணவன் இறந்து விட்டான். திரேதாயுகா அலறி துடித்து, பார்வதி தேவியே, உன் பக்தையான என்னை இப்படி சோதிக்கலாமா? உன்னை இவ்வளவு காலம் வணங்கி என்ன பயன் என்று கூறி கதறி அழுதாள். அப்போது கைலாயத்தில் சிவன் அருகில் அமர்ந்திருந்த பார்வதி திரேதாயுகாவின் அலறலை கேட்டு அவள் கணவனுக்கு உயிர் பிச்சை அளிக்க சபதம் செய்தாள். அவளது சபதத்தை கேட்டு அதிர்ந்து போன சிவன் உடனே யமலோகத்தை ஒரு பார்வை பார்த்தார். இதை கண்டு பதறிப்போன யமன் திரேதாயுகாவின் கணவனுக்கு மீண்டும் உயிர் கொடுத்தார். அதன் பின் பார்வதியும் பரமசிவனும் திரேதாயுகாவுக்கும் அவள் கணவனுக்கும் தரிசன காட்சி கொடுத்து ஆசிர்வதித்தார்கள். இந்த நிகழ்ச்சி ஒரு மார்கழி மாத திருவாதிரை நட்சத்திர நாளில் நடந்தது. இந்த தரிசனத்துக்கு ஆருத்ரா தரிசனம் என்று பெயர் ஏற்பட்டது. சேந்தனாருக்கும் திரேதாயுகாவுக்கும் நேரில் தோன்றி தரிசனம் தந்த அந்த திருவாதிரை நட்சத்திர நாளையே சிவபெருமானாரின் நட்சத்திரமாக, அதாவது ஆருத்ரா தரிசனமாக கொண்டாடப்படுகிறது. ஆருத்ரா தரிசனத்தை பற்றி தெரிந்து கொள்வோம். சிவபெருமான் நெருப்பு உருவமாக தன்னை வெளிப்படுத்தி காட்டியது சிவராத்திரி நன்னாளில். சுவாமிதான் இப்பூமியில் ஆவிர்வரித்து நின்ற தோற்றுவித்த நாள் ஆருத்ரா நன்னாள். சிவராத்திரி அன்று அவரை வழிபட்டால் பலன் ஆருத்ரவா அன்று தரிசித்தாலே பலனாகும். திருவுத்திர கோசமங்கை மங்களநாதா மங்களநாயகி திருக்கோவில், சிதம்பரம் நடராஜர் கோவிலில் மற்றும் பல சிவன் கோவில்களில் ஆருத்ரா தரிசனம் மிக சிறப்பாக நடைபெறும். ஆருத்ரா தரிசனம் திருவாதிரை திருநாள். மார்கழி மாதம் பௌர்ணமியோடு திருவாதிரை நட்சத்திரம் கூடி வரும் நாளன்று திருவாதிரை திருவிழா, அதாவது ஆருத்ரா தரிசனம் திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. ஆருத்ரா என்ற வடமொழி சொல் தமிழில் ஆதிரை என்று அழைக்கப்படுகிறது. அதோடு திரு என்ற அடைமொழி சேர்த்து திருவாதிரை என்று சிறப்பாக கொண்டாடுகிறார்கள். திருவாதிரை அன்று நடராஜ பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகமும் ஆராதனைகளும் நடைபெறும். இந்த ஆனந்த திருநாளில் ஆனந்த தாண்டவம் ஆடும் நடராஜ பெருமானை சிதம்பரத்திற்கு சென்று தரிசிப்பது முக்தியை தரும். சிவபெருமானுக்கு உகந்த நட்சத்திரம் திருவாதிரை ஆகும். பதஞ்சலி வியாக்கிரபாதர் பார்க்கடலில் பள்ளி கொண்ட பரமபதநாதனாம் ஸ்ரீ மகாவிஷ்ணு திடீரென்று மகிழ்ச்சியில் திளைத்திருந்தார். இதை கண்ட ஆதிசேஷன் தங்களது ஆனந்தத்திற்கு காரணம் என்ன என்று கேட்க, நாராயணரோ ஆடல் வல்லான் சிவபெருமான் திருவாதிரை நாளன்று நடராஜராக ஆடிய திருத்தாண்டவமே தனது மகிழ்ச்சிக்கு காரணம் என்றார். நாராயணரையே மகிழ்ச்சியில் ஆழ்த்திய சிவபெருமானின் ஆனந்த தாண்டவத்தை காண ஆதிசேஷனுக்கு ஆவல் அதிகமாகியது. தன்னுடைய ஆசையை பரமபதநாதனிடம் சொல்ல அவரோ ஆதிசேஷனுக்கு ஆசி அளித்து அனுப்பினார். பூலோகத்தில் பதஞ்சலி முனிவராக அவதரித்தார். ஆதிசேஷனின் பாதி முனிவராகவும் பாதி பாம்பாகவும் உருக்கொண்டு பூலோகத்தில் தவம் இருந்தார். பல ஆண்டுகளாக தவம் செய்து தவம் நிறைவு பெறும் காலம் வந்தது. இவ்வாறு தவம் செய்து கொண்டிருக்கையில் பதஞ்சலி முனிவர் முன்பு எம்பெருமான் சிவபெருமான் தோன்றி திருக்காட்சி அளித்தார். அவரை நமஸ்காரம் செய்து வணங்கினார். பதஞ்சலி முனிவர்,
சிவபெருமான் அவரிடம், நீ என்னை தவம் செய்த நோக்கம் போலவே வியாக்கிரபாதரும் என்னை நோக்கி தவம் செய்து காத்து கொண்டிருக்கிறார். நீங்கள் இருவரும் தில்லை வருவீர்களா? உங்களுக்கு யாம் திருத்தாண்டவ திருக்காட்சியை காட்டி அருளுவோம் என்று கூறிவிட்டு மறைந்தார். பதஞ்சலி மற்றும் வியாக்கிரபாத முனிவர் இருவரும் சிதம்பரம் தில்லை நடராஜர் கோவிலுக்கு வந்து சேர்ந்தார்கள். இந்த உலகமானது நிலம், நீர், காற்று, ஆகாயம் மற்றும் நெருப்புகளால் ஆனது. அவை அனைத்துக்கும் ஆதாரமாக இருப்பது எம்பெருமான் சிவபெருமானின் ஆனந்த நடனம்தான். இறைவன் அசைவதால் தான் உலகமே அசைகிறது. நான் அசைந்தால் அசையும் அகிலமும் எல்லாமே என்பதை போல எம்பெருமானின் நடனம்தான் உலகை வாழ்விக்கிறது. நடராஜனின் நடனம் மட்டும் மொத்தம் 108. இதில் சிவபெருமான் மட்டும் தனித்து ஆடியது 48. அங்கு 2 முனிவர்களும் எம்பெருமான் சிவபெருமானின் நடராஜரின் ஆனந்த தாண்டவத்தை கண்டு மகிழ்ந்தார்கள். மார்கழி திருவாதிரையான அன்று எம்பெருமான் ஆடல் வல்லான் நடராஜரின் தரிசனத்தை கண்டால் தீராத நோய்களும் பாவங்களும் விலகும். தில்லையில் சிவபெருமானின் நடனத்தை பார்க்க முக்தி கிடைக்கும். சேந்தனாரின் வரலாற்றை பற்றி பார்ப்போம். சேந்தனார் என்பவர் ஒரு விறகு வெட்டி. அவர் சிதம்பரம் அருகே உள்ள ஒரு ஊரில் வாழ்ந்து வந்தார். அவர் சிறந்த சிவபக்தர். தினமும் ஒரு சிவனடியாருக்காவது உணவளித்து விட்டு பிறகுதான் உண்ணுவது சேந்தனாரின் கடமையாக இருந்தது. சேந்தனாரின் பக்தியை உலகுக்கு உணர்த்த சிவபெருமான் திருவுள்ளம் கொண்டார். ஒரு நாள் மழை பெய்தது. அதனால் விறகு விற்க முடியவில்லை. விறகு விற்றால்தான் அரிசி வாங்குவதற்கு பணம் கிடைக்கும். எனவே அவரால் அன்று சமையல் சமைக்க முடியவில்லை. மாறாக அரிசியை பொடித்து மாவாக்கி அதில் களி செய்து சிவனடியார் யாரேனும் வருவார்களா என்று எதிர்பார்த்து காத்திருந்தார். ஆனால் யாரும் தென்படவில்லை. மனம் நொந்தவரின் வீட்டில் சிவபெருமான் சிவனடியார் வேடம் பூண்டு சேந்தனாரின் வீட்டிற்கு சென்றார். சேந்தனாரிடம் உண்ண ஏதாவது இருக்கிறதா என்று கேட்டார். அவரோ அகமழிந்து களியை அவருக்கு அன்போடு அளித்தார். அதை அன்போடு மனமகிழ்ந்து ஏற்றுக்கொண்டார். சிவபெருமான் எஞ்சியிருந்த களியை எனக்கு அடுத்த வேளை உணவிற்கு தருவாயா என்று சேந்தனாரிடம் கேட்டு வாங்கிக் கொண்டார். சிவனடியார் வேடத்தில் வந்த சிவபெருமான் அன்று இரவில் சிதம்பரத்தில் உள்ள அரசனின் கனவில் சிவபெருமான் காட்சி கொடுத்தார். சேந்தனார் என்ற பக்தனின் அன்புக்கு கட்டுப்பட்டுதான் சேந்தனார் வீட்டில் களி உண்ட செய்தியை கூறினார். சிதம்பரம். மறுநாள் அதிகாலை வழக்கம் போல் தில்லை வாழ் அந்தணர்கள் சிதம்பரம் திருக்கோவிலின் கருவறையை திறந்தார்கள். அப்போது எம்பிரானை சுற்றி களி சிதறல்கள் இருப்பதை கண்டார்கள். இது என்ன அதிசயம் என்று வியந்தார்கள். உடனே அரசருக்கு செய்தியை தெரிவித்தார்கள். இதை கேட்ட அரசன் நேற்றிரவு தான் கண்ட கனவை நினைத்து மகிழ்ந்தான். அப்போது சிதம்பரத்தில் தேர் திருவிழா நடந்து கொண்டிருந்தது. அரசன் உட்பட அனைவரும் அங்கு இருந்தார்கள். சேந்தனாரும் அந்த தேர் திருவிழாவிற்கு வந்திருந்தார். அரசர் மற்றும் அனைவரும் எம்பெருமான் சிவபெருமானை தேரில் அமர்த்தி தேர்வடம் பிடித்தார்கள். தேர் நகரவே இல்லை. மழை காரணமாக சேற்றில் சிக்கிய தேர் அசையாமலும் இருந்தது. மன்னன், மக்கள் அனைவரும் மனம் வருந்தினார்கள். அப்போது ஒரு அசரீரி கேட்டது. சேந்தா, நீ பல்லாண்டு பாடு என்று அசரீரி கேட்டது. சேந்தனாரோ, ஒன்றுமே அறிந்திராத யான் எப்படி பல்லாண்டு பாடுவேன் என்று எம்பிரானை வணங்கி தொழுது நின்றார். எம்பிரானோ, யாம் உனக்கு அருள் புரிவோம் என்று அருள் புரிந்தார். அப்போது சேந்தனார், மண்ணுக்கதில்லை என்று தொடங்கி பல்லாண்டு கூறுதுமே என்று முடித்து 13 பாடல்கள் எம்பிரானை வாழ்த்தி வணங்கி பாடினார். உடனே தேர் அசைந்தது. அரசரும் சிவனடியார்களும் சேந்தனாரின் திருவடிகளில் வீழ்ந்து வணங்கினார்கள். சேந்தனாரோ அரசன் அடியவனின் காலில் விழ வேண்டாம் என்று தயங்கி கூற, அரசரோ, நடராஜ பெருமானே, தங்களின் வீட்டிற்கு களி உண்ண வந்தார் என்றார். அதை கேட்ட சேந்தனார், எம்பிரான் அடியவர்கள் மீது வைத்திருந்த கருணையை எண்ணி இந்த அடியேனின் வீட்டிற்கு வந்ததை நினைத்து பரவசமடைந்தார். இதன் காரணமாக தான் திருவாதிரை கொண்டாடப்படுகிறது. காரணமாக திருவாதிரை அன்று களி உண்ண வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அன்றைய தினத்தில் ஆடல் வல்லானின் அனைத்து திருத்தலங்களிலும் களி படைக்கப்படுகிறது. அதனால்தான் திருவாதிரை அன்று ஒரு வாய் களி பழமொழி வந்தது. ஆதிரை முதல்வனுக்கு களி செய்து வணங்கி அவரின் திருவடியை அடைவோமாக. திருவாதிரை களி செய்வது எப்படி? தேவையானவை: அரிசி 1 கப், பொடித்த வெல்லம் 1½ கப்,
தண்ணீர் 2½ கப், கடலை பருப்பு, பாசிப்பருப்பு தலா 1 டேபிள் ஸ்பூன், தேங்காய் துருவல் 1 கப், முந்திரி, ஏலக்காய் தூள், நெய் சிறிதளவு. செய்முறை: அரிசி, கடலை பருப்பு, பாசிப்பருப்பை தனித்தனியாக வறுத்து கொள்ளவும். அரிசியை ரவை போல் உடைத்து கொள்ளவும். அரிசி ரவையில் தண்ணீர் தெளித்து பிசிறி ஆவியில் வேக வைக்கவும். கடலை பருப்பு, பாசிப்பருப்புடன் நீர் சேர்த்து குக்கரில் வைத்து 2 விசில் வந்ததும் இறக்கவும். வெல்லத்துடன் தண்ணீர் சேர்த்து காய வைத்து வடிகட்டி கொதிக்க விடவும். கொதிக்கும் பாகில் அரிசி, ரவை, கடலை பருப்பு, பாசிப்பருப்பு, தேங்காய் துருவல் சேர்த்து கொஞ்சம் நெய் விட்டு கிளறவும். இது வெந்ததும் நெய்யில் முந்திரியை வறுத்து சேர்த்து ஏலக்காய் தூளை தூவி கலந்து இறக்கவும். இதை திருவாதிரை அன்று சிவபெருமானுக்கு உபவாசம் இருந்து களியை படைத்துவிட்டு பின்புதான் உண்ண வேண்டும். திருஉத்திர கோசமங்கை. முதலில் ஆருத்ரா தரிசனம் கொண்டாடப்பட்ட தலம் எது தெரியுமா? திருஉத்திர கோசமங்கை. இங்குதான் முதலில் ஆருத்ரா தரிசனம் கொண்டாடப்பட்டது. நவரத்னங்களில் ஒன்றான பச்சை மரகதம் இயற்கையாகவே மென்மையானது. ஒளி அதிர்வுகளை தாங்க முடியாத தன்மை கொண்டது. மத்தளம் முழங்க மரகதம் உடைபடும் என்ற சொல்லிற்கேற்ப ஒளி அதிர்வுகளில் இருந்து இந்த சிலையை பாதுகாக்கிறார்கள். ஆண்டுக்கு ஒருமுறை திருவாதிரை திருநாளில் மட்டும் பக்தர்களின் தரிசனத்திற்காக சந்தனம் களையப்பட்டு அன்று இரவே மீண்டும் சந்தனம் பூசுவது வழக்கமாக இருக்கிறது. இன்றைய தினம் திருஉத்திர கோசமங்கையில் சந்தனம் களையப்பட்ட நிலையில் மரகத நடராஜரை தரிசனம் பண்ணலாம். நாளை ஆருத்ரா தரிசனத்தை முன்னிட்டு காலை 32 வகையான அபிஷேகங்கள் செய்யப்படும். 32 வகையான அபிஷேகம் முடிந்ததும் தீபாராதனை நடைபெறும். அதன் பின் வேறு எங்குமே நடைபெறாத வகையில் சிறப்பாக ஒன்று நடைபெறும். அது என்னவெனில் 32 வகையான அபிஷேகம் செய்ததும் சுவாமிக்கு பசி எடுத்து விடுமாம். இதனால் சுவாமிக்கு முதலில் நெய்வேத்தியம் சமர்ப்பிக்கிறார்கள். அதன் பின்பு அலங்காரம் நடைபெறும். ஏனெனில் சுவாமிக்கு 32 வகையான அபிஷேகம் செய்ததும் பசி எடுத்து விடுமாம். அதனால் திருஉத்திர கோசமங்கையில் மட்டும்தான் அபிஷேகம் முடிந்ததும் நெய்வேத்தியம் பண்ணி பிறகு அலங்காரம் செய்வது சிறப்பான ஒன்றாகும். நடராஜர் திருவடிகளே சரணம். ஓம் சிவாய நமக. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் அருளும் இறைவா போற்றி. உங்களுக்கு சிவன் பிடிக்கும், எங்களோட சேனலும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. மோர் தென் 1 minute வீடியோ எங்களோட சேனலுக்குள்ள போய் பாருங்க. நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க.